வணக்கம். இங்கே மொத்தம் 4 பார்ட்டிசிபெண்ட் இருக்கோம். இதில் வந்து 2 பேர் தான் பாட போகிறாங்க. அதில் உட்கார்ந்துருக்கிற 3 பேரில் ரமணி சார் பாட போகிறாரு மெயின் சாங்கு. ஹம் கொடுக்குறதுக்கு இந்த கண்ணாடி கொண்டு நான் இருக்கிறேன், நான் தான் கொடுப்பேன். ரெடி? லா 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 செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருவாதை அம்மா அம்மா. கன்றி குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தான் அம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. தந்தை ஒருவன் அந்த இறைவன், அவனும் அன்னை இல்லாதவன், கண்ணை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வாடவன். தந்தை ஒருவன் அந்த இறைவன், அவனும் அன்னை இல்லாதவன், தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வாடவன். பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானவன். நாளை உலகில் நீயும் நானும் வாழும் வகைகள் செய்வானவன். என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. சூப்பர். அண்ணா ஒரே நிமிஷம், இந்த செல்லக்கிளிகளாம் பள்ளியில அடுத்த வாட்டி பாடும்போது இது மட்டும் மாற்றிக்கோங்க. திருப்பி அந்த வரியை பாடுங்கள். செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே சொல்லுங்க. செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, பள்ளியிலே கிடையாது, செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே. இப்போ ஹைல பாடுது, பள்ளியிலே. செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, இன்னும் அந்த பல்லே இன்னும் பள்ளியிலே பள்ளியிலே. இப்ப பாடுங்க சேர்த்து. செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. இது வந்து ராஜா சார் வந்து ஒரு பாட்டுக்கு ராஜா கைய வச்சா, அந்த பாட்டுக்கு வந்து ஒரு இதுவாக கேட்குறாரு, எனக்கு இப்படி வேணும் அப்படி போகணும். ஆனால் நீங்கள் எழுதின லிரிக்ஸ் வந்து அப்படி அப்படி அந்த டவுன் ஆகுது. அது மாதிரி இது பள்ளியில வந்து அப்படி வந்தாதான் அந்த அவருடைய. ஆனால் நீ பண்ண தப்பு கிடையாது, கேட்கறதுக்கு ஸ்ருதியோ அதோட அதெல்லாம் அந்த தப்பெல்லாம் இல்லை, அதுதான் வரணும். அது ஒரிஜினல். எப்போவுமே வந்து ஒரு பாட்டை நம்ம ரிப்ளிகேட் பண்ணுறோம்னா அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணிடணும்.
ஆனால் அதில் நம்ம செம்மையாக டெவலப் ஆகி எல்லாம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது இந்த மாதிரி மாற்றங்கள் தான். அப்போ பள்ளியில் எப்படி மாற்றுறது, அதை எப்படி மாற்றுறது பண்ணுறது, அது மாதிரி அவரும் நிறைய பண்ணார். இது ஒரு வகையான டைனமிக்ஸ் கூட. இது நான் தெரிஞ்சின்ற வரைக்கும் சரி நல்லா இருந்தது. இப்போ யார் ராஜன்